சரி ஆல்ரெடி நம்ம வந்துட்டு சிம்பிளிஃபிகேஷன்ல வந்துட்டு ஆல்ரெடி கியூப் ரூட் ஸ்கொயர் ரூட் அப்படி நம்ம நிறைய டாபிக்ஸ் பார்த்துருப்போம் இல்லைங்களா? அதே மாதிரி இந்த பர்டிகுலர் செஷன்ல வந்துட்டு நம்ம பார்க்க போற டாபிக் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ராக்ஷன்ஸ். இதுலயும் நான் மெயின் கான்செப்ட் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிடுறேன். இதுல நிறைய டைப்ஸ் இருக்கு. இதுல வந்துட்டு ஃப்ராக்ஷன் எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் நம்ம சால்வ் பண்ணுவோம். காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்ல கேட்பாங்க. அதே மாதிரி வந்துட்டு டெசிமல் ஃப்ராக்ஷன் கேட்பாங்க. அதே மாதிரி லேடர் ஃப்ராக்ஷன் இருக்கு. தென் வந்துட்டு நம்பர்ஸ் கொடுத்துட்டு மேல பார் கொடுத்துருப்பான், பார் ஃப்ராக்ஷன் சொல்லிட்டு அதெல்லாமே ஒன் பை ஒன்னா நான் சொல்லித்தரேன். இந்த செஷன் பர்டிகுலர் செஷன்ல பாத்தீங்கன்னா ஃப்ராக்ஷன்ல பாத்தீங்கன்னா பேசிக்கான மேபி ஆல்ரெடி நம்ம ஸ்கூல் டேஸ்ல படிச்சதுதான். பட் அதுனா அதை அப்படியே ஜஸ்ட் குயிக்கா ரீகால் பண்ணிட்டு இந்த மாதிரி பர்டிகுலர் சம்ம சால்வ் பண்றதுக்கு என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜி தேவை அதெல்லாமே ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஓகே, ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். லிசன் லிசன். ஸோ ஃபர்ஸ்ட் கவனிச்சுக்க, ஃப்ராக்ஷனா என்னன்னா கவனிச்சுக்க. இது ரெண்டுமே ஃப்ராக்ஷன் தான். ஏன்னா இப்போ ஜஸ்ட் அந்த வேல்யூ வந்துட்டு P/Q ஃபார்ம்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஜஸ்ட் இந்த மாதிரி பின்னத்துல இருக்கும். இன்னும் சொல்ல போனா கீழே இருக்கிறதுக்கு வந்துட்டு டினாமினேட்டர்னு சொல்லுவோம். இது வந்துட்டு நியூமினேட்டர்னு சொல்லுவோம். ஃப்ராக்ஷன்ல எப்பயுமே வந்துட்டு டினாமினேட்டர் வந்துட்டு என்னவா இருக்காது, ஜீரோவா இருக்கவே இருக்காது. தேர் கேன் பி நான் ஜீரோ நம்பர் தான் சொல்லுவோம். அப்போ ஜஸ்ட் சார் அப்ப ரெண்டுக்குமே நம்ம ஃப்ராக்ஷன் தான் சொல்றோம். ரெண்டுக்கு ஏதாச்சும் பேர் இருக்குன்னு பார்க்கும்போது இதை ஜஸ்ட் நீங்க கம்பேர் பண்ணீங்க அப்படின்னா ஜஸ்ட் இந்த ஃப்ராக்ஷன்ல வந்துட்டு நியூமினேட்டரோட வேல்யூ வந்துட்டு பாருங்க. நியூமினேட்டரோட வேல்யூ வந்துட்டு டினாமினேட்டரோட கம்மியா இருக்கா? நியூமினேட்டர்ல 3 இருக்கு, டினாமினேட்டர்ல 5 இருக்கு. இப்ப நியூமினேட்டரோட வேல்யூ வந்துட்டு டினாமினேட்டரோட கம்மியா இருக்குங்களா? ஓகே. அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா நியூமினேட்டர்ல வந்துட்டு 8 இருக்கு, டினாமினேட்டர்ல வந்துட்டு 3 இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா நியூமினேட்டரோட வேல்யூ வந்துட்டு டினாமினேட்டரோட அதிகமா இருக்குன்னு சொல்லுவாங்க. அதிகமா இருக்கு. ஓகே. இப்ப ரெண்டுக்கு ஏதாச்சும் வித்தியாசம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா எஸ், நேம் வைஸ் பார்க்கும்போது இந்த ஃப்ராக்ஷன் இருக்குல்ல, இதுக்கு பேர் என்னன்னா ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் சொல்லுவாங்க. வாட் இஸ் தட்? ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். ப்ராப்பர் ஃப்ராக்ஷன்ல வந்துட்டு ஒரே ஒரு கண்டிஷன் தான், நியூமினேட்டர் இருக்கிறது ரெண்டு டைம் தான். நியூமினேட்டர் டினாமினேட்டர். நியூமினேட்டர் கம்மியா இருந்துச்சுன்னா ப்ராப்பர் ஃப்ராக்ஷன், நியூமினேட்டர் வந்துட்டு அதிகமா இருந்துச்சுன்னா இம்ப்ராப்பர் நீங்க ஃப்ராக்ஷன். பேசுறது எனக்கு கேட்க மாட்டேங்குதுங்க சார். மத்த எல்லாத்துக்குமே வாங்கலப்பா. வாட் அபவுட் அதர்ஸ்? செக் பண்ணி பாருங்க. இல்லைன்னா பர்னே ஒன்ஸ் வெளியே போயிட்டு உள்ள வாங்கன்னு சொல்றேன். நெட்வொர்க் இஷ்யூ இருக்கும். கவனிங்க. அப்ப இந்த மாதிரி ஃப்ராக்ஷன்ல வந்துட்டு நியூமினேட்டர் வேல்யூ வந்துட்டு கம்மியா இருந்துச்சுன்னா அது வந்து ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் சொல்லுவோம். நியூமினேட்டரோட வேல்யூ வந்து அதிகமா இருந்தா அது இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். இது ஒன்று பேசிக்கான விஷயம். ஓகேங்களா? இப்ப இதுல வந்துட்டு இன்னொரு விஷயம் என்னன்னா, சரி இப்ப இந்த ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் அப்படியே வச்சுக்கலாம். தேவைப்பட்ட இந்த இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் இருக்கு இல்லைங்களா, இதை நம்ம தேவைப்பட்ட என்ன பண்ணிக்கலாம்னா ஃபர்தரா வந்துட்டு டிவைட் பண்ண முடியும். ஃபர்தரா வந்துட்டு கண்டினியூ பண்ணிக்கலாம். எப்படின்னா 3 வந்துட்டு 6ல வந்துட்டு எவ்வளவு டைம்ஸ்னா 2 டைம்ஸ்க்கு 2 டைம்ஸ் இருக்குமா அப்ராக்சிமேட்டா? 3 வந்துட்டு 8 ஐம் சாரி 3 வந்துட்டு 8ல எவ்வளவு டைம்ஸ் இருக்கும்? 2 டைம்ஸ்க்கு 6 போயிடும். பேலன்ஸ் எவ்வளவு இருக்கும்? 2. ஓகேங்களா? அப்ப இந்த இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் வந்துட்டு நம்ம இந்த மாதிரி மாத்தி எழுதுறோம் இல்லைங்களா, இதுக்கு பேர் தான் என்னன்னா மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் சொல்லுவாங்க. வாட் இஸ் தட்? மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன். ஓகே. அப்ப மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் வந்துட்டு அப்ப நம்ம சார் அப்ப இதுக்கு முன்னாடி வந்துட்டு ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் வந்துட்டு மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனை மாத்த முடியாதுன்னு கேட்டா முடியாது. என்ன ரீசன் பாத்தீங்கன்னா 5 வந்துட்டு 3ல வந்துட்டு ஒரு டைம் கூட கிடையாது. புரிஞ்சுங்களா? 5 வந்துட்டு 3ல வந்துட்டு 3 வந்துட்டு டிவைட் பண்ணாத சொல்லுவோம். 3 வந்துட்டு 5ஆல டிவைட் ஆகாது. ஆர் யூ ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட்? அப்போ வந்துட்டு எப்பவுமே வந்துட்டு ப்ராப்பர் ஃப்ராக்ஷனை வந்துட்டு மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் எழுத முடியாது. எதை நம்ம எழுத முடியும்னா இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனை மட்டும் தான் எழுத முடியும். இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் சொல்லிட்டு எப்படி ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம்னா நியூமினேட்டரோட வேல்யூ வந்துட்டு டினாமினேட்டரோட எப்படி இருக்கும்? நியூமினேட்டரோட வேல்யூ வந்துட்டு அதிகமா இருக்கும்னு சொல்றேன். ஓகே. அப்ப நம்ம செக் பண்ணும்போது அப்போ 3 வந்துட்டு 8ல வந்துட்டு அப்ராக்சிமேட்டா 2 டைம்ஸ் வரும். பேலன்ஸ் ரிமைனிங் எவ்வளவு வருது இங்க எழுதுவோம். ஓகேங்களா? அப்ப இந்த மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனோட காம்பினேஷன் என்ன பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு இன்டிஜர் வேல்யூ இருக்கும், ஒரு இன்டிஜர் வேல்யூ இருக்கும், ஒரு ஃப்ராக்ஷன் வேல்யூ இருக்கும். அந்த இன்டிஜரும் ஃப்ராக்ஷன் வந்துட்டு கம்பைன் பண்ணி நம்ம சொல்றோம் இல்லைங்களா, அதுதான் நம்ம என்ன சொல்றோம்? மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் சொல்றோம். கிளியர் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்? கிளியர்? ஓகே. அப்போ நமக்கு டக்குன்னு பார்த்தோன்னா இப்போ 5/7 வந்துட்டு இட்ஸ் ஃப்ராக்ஷன் தான். இன்னும் டீட்டெயிலா பார்த்தோன்னா இட்ஸ் ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். ஓகேங்களா? அதே மாதிரி 11/7 இது ஃப்ராக்ஷன் தான். பட் கொஞ்சம் நல்லா பார்த்தோம்னா இது இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். ஏன்னா நியூமினேட்டர் வேல்யூ என்ன இருக்கு? அதிகமா இருக்கு. அப்ப இது வந்துட்டு மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனா மாத்த முடியாது. பட் இதை வந்துட்டு மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனா மாத்தலாம். 7 வந்துட்டு 11ல வந்துட்டு 1 டைம்ஸ் பேலன்ஸ் 4ன்னு சொல்லிக்கலாமா? புரிஞ்சுங்களா? இப்போ காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்ல வந்துட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனை கொடுத்து இடையில வந்துட்டு பிளஸ் சிம்பிள் மைனஸ் சிம்பிள் யூஸ் பண்ணிருப்பாங்க. அதெல்லாமே நம்ம சிம்பிளிஃபை பண்ணி கடைசியில் ஒரு ஆன்சர் கொண்டு வர மாதிரி இருக்கும். அந்த மாதிரி தான் நம்ம வந்துட்டு டைப் 1ல பார்க்க போறோம். சரிங்களா? மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் வந்துட்டு நம்ம சால்வ் பண்ண போறோம். ஆல்ரெடி உங்களுக்கு எல்லாமே எல்சிஎம் கான்செப்ட் யூஸ் பண்ணி கொடுத்துருப்பேன். சரி, நம்ம ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஸோ கொஞ்சம் ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங்கோட
கவனிச்சுங்க. இப்ப இன்னும் ஒரு சில விஷயம் கூட நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ 3 1/2 இருக்கு இல்லைங்களா? இதை வந்துட்டு 3 1/2 எழுதலாமானா தாராளமா எழுதிக்கலாம். ஜஸ்ட் ஒரு இன்டிஜரை கூட ஒரு ஃபிராக்ஷன் வந்துட்டு எப்ப கம்பைன் பண்ண முடியும்னா அந்த ஃபிராக்ஷன் என்னவா இருக்கணும்? ப்ராப்பர் ஃபிராக்ஷனா இருக்கணும். ப்ராப்பர் ஃபிராக்ஷனா இருக்கணும், நியூமரேட்டர் வேல்யூ என்ன இருக்கணும்? கம்மியா இருக்கணும் சொல்றோம். இப்போ நம்ம அது நார்மலா சால்வ் பண்ணோம்னா நம்ம மேத்தமெட்டிக்ல என்ன சொல்லுவோம்னா 2 × 3 6 6 + 1 எவ்வளவுன்னு சொல்லுவோம்? 7/2 சொல்லுவோம். கரெக்டா? 2 3s are 6 6 + 1 7/2. அப்போ ஒரு ஒரு மிக்ஸ்டு ஃபிராக்ஷனை வந்துட்டு ஃபிராக்ஷனா கன்வெர்ட் பண்ண முடியுமா? தாராளமா கன்வெர்ட் பண்ணிக்கலாம். என்ன பண்ணிக்கலாம்னா 2 × 3 6 6 + 1 என்னவா இருக்கும்? 7/2. ஓகேங்களா? இப்போ நீங்க நல்லா அப்சர்வ் பண்ணீங்கன்னா இந்த ரிசல்ட் இந்த மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷன் வந்து என்ன ரிசல்ட் கொடுக்குதோ அதே தான் இந்த எக்ஸ்பிரஷன் கொடுக்குதுங்களா? அப்ப தேவைப்பட்ட இதை வந்து நம்ம கம்பைன் பண்ணி எழுத முடியும். எப்ப கம்பைன் பண்ணி எழுத முடியும்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், அந்த இன்டிஜர் கூட வந்து ஃபிராக்ஷன் எப்ப கம்பைன் பண்ண முடியும்னா அந்த ஃபிராக்ஷன் என்னவா இருக்கணும்? ஒரு ப்ராப்பர் ஃபிராக்ஷனா இருக்கணும் சொல்லுவார். கிளியர் ஆச்சுங்களா? இதெல்லாம் சின்ன சின்ன விஷயம். ஓகே. இப்போ நமக்கு ஸ்கூல் டேஸ்ல வந்துட்டு என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஸ்கூல் டேஸ்ல வந்துட்டு 3 1/25 + 2 3/25 சும்மா பேசிக் அப்படியே ஒரு ஆர்டர் தான் கொண்டு போறேன். so that you will have better understanding. 1 4/25 இந்த மாதிரி ஒரு வேல்யூ கொடுத்துருக்கான்னு வச்சுக்கலாம். 3 1/25 + 2 3/25 + 1 4/25 கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ணிருக்கேன்னா எல்லாமே ஆட் பண்ணி கீழே ஆப்ஷன்ஸ் இருக்கும். நம்ம ஆப்ஷன்ஸ் இல்லை. அப்போ நம்ம நார்மலா வந்துட்டு இதை பத்தினா கொஞ்சம் அவேர்னஸ் இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மிக்ஸ்டு ஃபிராக்ஷன் எல்லாமே என்ன பண்ணுவாங்க? ஏன்னா மிக்ஸ்டு ஃபிராக்ஷன் வந்து டைரக்டா வந்துட்டு நம்ம வந்துட்டு அரித்மெட்டிக்கல் ஆபரேஷன், அதாவது ஆட் பண்றதுக்கு, செப்பரேட் பண்றதுக்கு, டிவைட் பண்றதுக்கு, மல்டிப்ளை பண்றது டைரக்டா யூஸ் பண்ண முடியாது. அது நம்ம எப்போ பயன்படுத்த முடியும்னு பார்த்தீங்கன்னா அதை வந்து ஒரு ப்ராப்பர் ஃபிராக்ஷனை கன்வெர்ட் பண்ண சொல்லுவார். அது ஒரு இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷனை கன்வெர்ட் பண்ணிக்கணும். அப்போ அதுக்கு பண்ணணும் நம்ம இப்பதான் லேர்ன் பண்ணணும். 25 × 3 75 75 + 1 76/25 எழுதுவோம். அப்படி வேணாம். ஸோ இந்த ஸ்கூல் டேஸ்ல அப்படிதான் நம்ம பண்ணிருப்போம். ஏன்னா ஸ்கூல் டேஸ்ல வந்துட்டு நமக்கு வந்துட்டு பேசிக் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ரென்த் ஆகணுங்கிறதுக்காக அவங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னா அந்த ட்ரெடிஷனல் மெத்தடாலஜி ஃபுல்லா நமக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? இருக்கிற மிக்ஸ்டு ஃபிராக்ஷன் எல்லாமே ஃபிராக்ஷனை கன்வெர்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆட் பண்ணிருப்பாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா ஜஸ்ட் நம்ம இப்பதான் லேர்ன் பண்ணோம். மிக்ஸ்டு ஃபிராக்ஷன் எடுத்துட்டாவே அதுல வந்துட்டு இன்டிஜரும் இருக்கும், ஃபிராக்ஷனும் இருக்கும். அதோட காம்பினேஷன் தான் நம்ம என்ன சொல்லுவோம்? மிக்ஸ்டு ஃபிராக்ஷன் சொல்லுவோம் இல்லைங்களா? இந்த மாதிரி சம்ல வந்துட்டு நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா 2 கேட்டகரியா சால்வ் பண்ணிக்கலாம் இந்த சம்ம வந்துட்டு. கேஸ் நம்பர் 1 என்னன்னு பாத்தீங்கன்னா இங்க இருக்க இன்டிஜரை மட்டும் ஜஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். அது பிளஸ்னா ஆட் பண்ண போறோம், மைனஸ்னா செப்பரேட் பண்ண போறோம், அவ்வளவுதான். அங்க இருக்க ஆபரேஷன் ஆபரேட்டர் பொறுத்து. அப்போ 3 + 2 5 5 + 1 6 இது 6 வந்துட்டு அப்படியே சும்மா தனியா எடுத்து வச்சுக்கலாம், லேட்டரா யூஸ் பண்ணிக்கலாம். அப்ப இன்டிஜரை மட்டும் ஆட் பண்ண எவ்வளவு கிடைக்குதுங்க? 6 கிடைக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கேஸ் நம்பர் 2 என்னன்னு பாத்தீங்கன்னா அங்க இருக்க ஃபிராக்ஷன் மட்டும் எவ்வளவுன்னு பார்க்கணும். 1/25 + 3/25 + 4/25. ஓகேங்களா? இப்ப நமக்கு பார்க்கும்போது இந்த ஃபிராக்ஷன்ல டினாமினேட்டர் 25 காமிக்குது, செகண்ட் ஃபிராக்ஷன்ல டினாமினேட்டர் 25 காமிக்குது, தேர்ட்லயுமே டினாமினேட்டர் வந்து 25 காமிக்குது. இந்த மாதிரி ஜஸ்ட் எனக்கு வந்துட்டு டினாமினேட்டர் வந்துட்டு எப்பெல்லாம் நான் ஃபிராக்ஷன் ஆட் பண்ண முடியும், டைரக்டா ஃபிராக்ஷன் ஆட் பண்ண சான்சஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா எப்பெல்லாம் டினாமினேட்டர் வந்துட்டு சேமா இருக்கும் அப்பெல்லாம் என்ன பண்ணிக்கலாம்? நியூமரேட்டர் வந்துட்டு என்னால ஆட் பண்ண முடியும். மேத்தமெட்டிக்கலா மல்டிபிள் வேல அதை ஆன்சர் பண்ணிக்கலாம். எல்லாத்துலயுமே 1/25 காமனா இருக்கா? வெளியே எடுத்துட்டோம்னா என்ன இருக்கும்? 1 + 3 + 4 தானே பிராக்கெட்டுக்குள்ள இருக்கும். பட் நான் என்ன சொல்ல வரேன்னா சப்போஸ் சம்டைம்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி டினாமினேட்டர் வந்துட்டு சேமா இருக்கும், இல்ல டினாமினேட்டர் வந்து டிஃப்ரெண்டா இருக்கும். எப்ப டினாமினேட்டர் சேமா இருந்தா நியூமரேட்டர் டைரக்டா ஆட் பண்ணுங்க. டினாமினேட்டர் டிஃப்ரெண்டா இருந்தா வேற வழி இல்ல, சேம் பண்ணி தான் நம்ம பண்ண முடியும். அப்ப சேம் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா எல்சிஎம்ங்கிற ஒரு கான்செப்ட் நம்ம யூஸ் பண்ணுவோம். கிளியர் ஆச்சுங்களா? இப்படி பார்க்கும்போது இதுல எனக்கு எனக்கு ஃபிராக்ஷன்ல பாருங்க டினாமினேட்டர் எல்லாமே சேமா இருக்கு. அப்ப நான் ஜஸ்ட் டினாமினேட்டர் அப்படியே இன்னும் சொல்ல போனா லாஜிக்கா மேத்தமெட்டிக்கலா வந்துட்டு கொடுத்துருக்க எல்லா நம்பருமே சேமா இருந்தா எல்சிஎம் என்ன இருக்கும்? அதே வேல்யூ தான் இருக்கும். புரிஞ்சுங்களா? அப்படி பார்க்கும்போது எனக்கு நியூமரேட்டர் டைரக்ட் ஆட் பண்ணும் 1 + 3 + 4 கிடைக்கும். அப்ப இது மட்டுமே எனக்கு எவ்வளவு கிடைக்குதுன்னா 8/25 கிடைக்குதா? 8/25 கிடைக்குதா? எனக்கு ஆன்சர் பண்ணுங்க. இது வந்துட்டு ஒரு ப்ராப்பர் ஃபிராக்ஷனா இல்ல இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷனா? ப்ராப்பர் ஃபிராக்ஷன். ஏன்னா நியூமரேட்டர் வேல்யூ என்ன இருக்கு? கம்மியா இருக்கு இல்லையா? பவுன்ஸ் மேக்ஸிமம் என்னன்னா கொஸ்டின்ஸ்லாம் மிக்ஸ்டு ஃபிராக்ஷன்ல கொடுத்திருந்தா உங்களுக்கு ஆன்சர் என்னவா இருக்கும்? அதே மிக்ஸ்டு ஃபிராக்ஷன்ல தான் இருக்கும். அப்ப இங்க ஒரு ஃபிராக்ஷன் மட்டும் தான் இருக்கு. இப்போ மிக்ஸ்டு ஃபிராக்ஷன் வேணும்னா ஏதோ இன்டிஜரை கொண்டு வந்து கம்பைன் பண்ணும். இன்டிஜர் எங்கன்னா ஸ்டார்டிங்ல வந்து ஆட் பண்ணி வச்சீங்களா அந்த நம்பர் பாருங்க இங்க இருக்கு. ஓகேங்களா? கான்செப்ட் சொல்லும்போது ஒரு விஷயம் சொல்லி கொடுத்துருந்தேன். என்ன 3 + 1/5 வந்துட்டு 3 1/5 எழுத முடியுமானா தாராளமா எழுதிக்கலாம். ஏன்னா இதோட ரிசல்ட் அதோட ரிசல்ட் சேமா தான் கொடுக்க போகுது. 5 3s are 15
15 plus 1 16/5 தான் எழுத போறீங்க. அங்கேயும் 5 3 சார் 15 15 plus 1 16/5 தான் எழுத போறீங்க. அப்ப எனக்கு அந்த ஃபிராக்ஷன் வந்துட்டு ப்ராப்பர் ஃபிராக்ஷனா இருந்தாவே டைரக்ட் இன்டிஜர் கூட ஆட் பண்ணிக்கலாம் இல்லைங்களா? அப்ப நான் எனக்கு பாத்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு இங்க எவ்வளவு இருக்குன்னா 6 இருக்கு. அங்க எவ்வளவு இருக்கு? பிளஸ் 8/25 இருக்கு. செக் பண்ணி பார்த்தா இது ஒரு ப்ராப்பர் ஃபிராக்ஷன் இல்லைங்களா? இப்ப நான் என்ன பண்ணிக்கலாம்னா 6 8/25 நம்ம ஆன்சர் பண்ணிக்கலாம். இதான் அதோட ஆன்சர். இதெல்லாமே ஆட் பண்ணி வந்தா நமக்கு இதான் ஆன்சர் கிடைக்கும். நீங்க இதெல்லாமே ஃபிராக்ஷனா மாத்தி நீங்க சால்வ் பண்ணாலுமே இதே ஆன்சர் தான் கிடைக்கும். அதுக்கு பதிலா வந்துட்டு என்ன பண்ணிக்கலாம்னா பாயிண்ட் நம்பர் 1 அங்க இருக்க ஃபிராக்ஷன் எல்லாமே தனியா ஆட் பண்ணி செப்பரேட்டா வச்சுக்கங்க. பாயிண்ட் நம்பர் 2 ஃபிராக்ஷன் எல்லாமே எடுங்க. ஃபிராக்ஷன் மட்டும் எடுங்க. இப்போதைக்கு இந்த எக்ஸாம்பிள் வந்துட்டு ஃபிராக்ஷனோட டினாமினேட்டர் வந்துட்டு எல்லாமே சேமா இருந்தா அதை அப்படியே காமனா வச்சு நியூமரேட்டர் வந்துட்டு பிளஸ்னா பிளஸ் பண்ணிக்கங்க, மைனஸ்னா மைனஸ் பண்ணிக்கங்க. ஒருவேளை டிஃபரெண்ட் என்னன்னு அப்கமிங் எக்ஸாம்பிள் சொல்லி தரேன். இது கிளியர்னா கமெண்ட்ல கிளியர்னு மென்ஷன் பண்ணுங்க. மேக் இட் ஃபாஸ்ட். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா தாராளமா கேட்கலாம். I need maximum reply from each and every one of you. Just ஐடியலா இருக்க கூடாது. எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. எல்லாருமே எழுதிங்க பார்க்கலாம். கிளியர் ஆச்சா? இப்போ எக்ஸாம்ஸ்ல வந்துட்டு நம்மள கன்ஃபியூஸ் பண்றதுக்காக சம்ஸ் எல்லாமே எப்படி கொடுத்துருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இது செகண்ட் சம்னு வச்சுக்கலாம். 13 5/999 plus 11 2/999 minus 7 3/999 கொடுத்துருப்பாங்க. ஆனா கான்செப்ட்னா என்ன? ஒரு கான்செப்ட் லேர்ன் பண்றோம்னா கண்டிப்பா அந்த கான்செப்ட் வந்துட்டு என்ன நம்பர் கொடுத்தாலுமே அங்க ஒர்க் அவுட் ஆகணும் இல்லைங்களா? இப்போ நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்ல இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. 13 5/999 plus 2 11 2/999 minus 7 3/999 கொடுத்துருப்பாங்க. இப்போ நமக்கு என்னன்னா 5க்கும் இதுக்கும் காமனா டிவைட் பண்ண முடியாது. இதுவும் டிவைட் பண்ண பட் இங்க டிவைட் பண்ண முடியலைங்களா? பட் அவசரப்பட்டு டிவைட் பண்ணிடக்கூடாது. ஏன்னா நமக்கு இங்க பெனிஃபிட் என்னன்னு பாத்தீங்கன்னா டினாமினேட்டர் எல்லா இடத்துலயும் சேமா இருக்கு இல்லைங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள் 2 வச்சுக்கேன். நான் சால்வ் பண்ணும்போது எனக்கு ஃபர்ஸ்ட் இன்டிஜரை மட்டும் யூஸ் பண்ணிக்கலாமா? இதுக்கு முன்னாடி வந்துட்டு எல்லாமே பிளஸ்ல இருந்தனால நான் ஆட் பண்ணிட்டேன் இல்லைங்களா? இங்க பாத்தீங்கன்னா ஸோ 13 plus 4 சாரி 13 plus 11 எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு 24. 24ல இருந்து எனக்கு 7 போச்சுன்னா எவ்வளோ இருக்கும்? 17 தானே? 17 தானே? கவனிச்சுக்க. இப்படி நம்ம இது மாதிரி ரெண்டு பெரிய நம்பர் ஆட் பண்ணி சின்ன நம்பரை வந்துட்டு செப்பரேட் பண்றதுக்கு பதிலா அதுக்கு பதிலா இது ரெண்டும் கம்பேர் பண்ண ஒரு +4 கிடைக்குமா? 11ல இருந்து 4 போச்சுன்னா +4 அந்த +4 வந்து இது கூட ஆட் பண்ணுங்க 17. நீங்க உங்களோட கன்வீனியன்ட் தான். இப்போ ஆட் பண்ணும்போது எனக்கு வந்துட்டு ஒரு 100 இருக்கு, -98 இருக்கு, +218 இருக்கு, -216 இருக்கு. இப்போ நார்மலா நம்ம ஸ்கூல் டேஸ்ல இருந்து சொல்லி கொடுத்துருப்பாங்கன்னா பிளஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணுங்க, மைனஸ் எல்லாம் அடுத்து ஆட் பண்ணுங்க, அப்புறம் வந்துட்டு ரெண்டுமே செப்பரேட் பண்ண சொல்லுவாங்க இல்லையா? இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா கவனிச்சுக்க. இது ரெண்டும் கம்பேர் பண்ணா ஒரு 2 கிடைக்குமா? சார் நோ. இது ரெண்டும் கம்பேர் பண்ணா ஒரு 2 கிடைக்குமா? ஆன்சர் என்ன சொல்லிக்கலாம்? 4ன்னு சொல்லிக்கலாம். நீங்க பிளஸ்ல இருக்க நம்பர்ல ஆட் பண்ணி மைனஸ்ல இருக்க நம்பர்ல ஆட் பண்ணி செப்பரேட் பண்ணா என்ன கிடைக்கும்? அதே 4 தான் கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ நமக்கு ஆட் பண்றதுக்கு முன்னாடி பாக்குறேன். ஜஸ்ட் இது ரெண்டும் கம்பேர் பண்ணா எனக்கு 4 கிடைக்குது. 4 அது கூட ஆட் பண்ணா எவ்வளவு கிடைக்கும்? 13 ஆட் பண்ணா புரிஞ்சுங்களா? இது லாஸ்டா நமக்கு கண்டிப்பா பயன்படுத்தும். நெக்ஸ்ட் ஃபிராக்ஷன்ல பாத்தீங்கன்னா எனக்கு வந்து எல்லா இடத்துலயுமே ட்ரிபிள் லைன் சேமா இருக்கு இல்லைங்களா? சேமா இருக்கு. ஓகேங்களா? தென் எனக்கு 5 + 2 7 - 7 5 + 2 7 7 - 3
ஸ்டெப் எல்லாமே ஸ்கிப் பண்ணியாச்சு. புரிஞ்சுங்களா? 5 + 2 7, 7 - 3 4. இப்போ எனக்கு இது வந்துட்டு ப்ராப்பர் ஃபிராக்ஷனா இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷனா? ப்ராப்பர் ஃபிராக்ஷன். அப்ப கண்டிப்பா என்ன பண்ணிக்கலாம்? 17 வந்துட்டு இது கொண்டு வந்து வச்சுட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம்? ஆன்சர் க்ளோஸ் பண்ணிக்கலாம். கிளியர் ஆச்சுங்களா? கிளியர்னா கமெண்ட்ல கிளியர்னு மென்ஷன் பண்ணுங்க பார்க்கலாம். இந்த மாதிரி நம்பரை வந்துட்டு பெருசு பண்ணி எக்ஸாம்ஸ்ல கொடுத்துருப்பாங்க. நீங்க கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது. நாங்க ஒரு 3 டைம்ஸ் கொடுத்துருக்கோம் இல்லைங்களா? இந்த மாதிரி ஒரு 5 டைம்ஸ் கொடுத்துருப்பாங்க. புரிஞ்சுங்க? எல்லாத்துக்குமே ஒன்னே தான் சொல்ல வரேன். நீங்க ஒரு 3 மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்கோங்கம்மா. இந்த மாதிரி ஒரு 5 மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷன் கொடுத்துருப்பாங்க. எல்லாத்துக்குமே ஒரே கான்செப்ட் தான். மறந்துட வேணாம். கிளியர்னா கமெண்ட்ல கிளியர்னு மென்ஷன் பண்ணுங்க. மேக் இட் ஃபாஸ்ட். எல்லாரும் ப்ராப்பரா ரெஸ்பான்ஸ் பண்ணுங்க பார்க்கலாம். ஒரு ஒரு கிளாஸ் அட்டென்ட் பண்றீங்க. ஒரு ஆன்லைன்ல கிளாஸ் அட்டென்ட் பண்றீங்க. உங்களுக்கு புரிஞ்சலன்னு எனக்கு எப்படி தெரியும்? எனி டவுட்? கிளியர் ஆச்சுங்களா? இப்போ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சேம் இதே மிக்ஸ்டு ஃபிராக்ஷன் தான். பட் சம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா 3 1/8 மைனஸ் 2 1/12 பிளஸ் 5 3/24 இது சால்வ் பண்ண கேட்டிருப்பாங்க. 3 1/8 மைனஸ் 2 1/12 பிளஸ் 5 3/12. இப்போ நீங்க நல்லா அப்சர்வ் பண்ணீங்கன்னா எனக்கு இங்க ஃபிராக்ஷன்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபிராக்ஷன்ல வந்துட்டு நியூமரேட்டர் டினாமினேட்டர்ல 8 இருக்கு, செகண்ட்ல 12 இருக்கு, தேர்ட்ல வந்து 24 இருக்கு. இதுக்கு முன்னாடி சால்வ் பண்ணதுக்கு என்ன டிஃபரன்ஸ்னு பாத்தீங்கன்னா இந்த சம்ஸ்ல எல்லாமே டினாமினேட்டர் எனக்கு சேமா இருந்துச்சு இல்லைங்களா? ஃபர்ஸ்ட் சம்ல டினாமினேட்டர் சேமா இருந்துச்சு இல்லைங்களா? அப்ப எனக்கு எல்சிஎம் எடுக்க தேவையில்ல, அதே நான் எல்சிஎம் எடுத்துட்டேன். கிளியர் ஆச்சுங்களா? பட் எனக்கு இங்க வந்துட்டு டினாமினேட்டர் என்னவா இருக்கு? டிஃபரெண்டா இருக்கு. டிஃபரெண்டா இருக்கும்போது நம்ம என்ன பண்ண எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் மட்டும் தான் எடுப்போம். மத்தபடி எல்லா இது வரைக்கும் நம்ம என்ன ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுமோ சேம் அது அப்படியே கண்டினியூ ஆகும்னு சொல்றேன். ஸ்டெப் நம்பர் 1 என்ன பண்ணிக்கலாம்? இன்டிஜரை மட்டும் யூஸ் பண்ணிக்கலாமா? இன்டிஜரை மட்டும் பார்க்கும்போது எனக்கு வந்துட்டு 3 கூட 2 கம்பைன் பண்ணா 1 ஆயிருமா? 3 - 2 1 ஆயிருமா? 1 + 5 எவ்வளவு இருக்கும்? 6. எஸ் ஆர் நோ? அது அப்படியே வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் பார்க்கும்போது எனக்கு வந்துட்டு ஃபிராக்ஷன் ஃபர்ஸ்ட் ஃபிராக்ஷன் 1/8 இருக்கு, செகண்ட் ஃபிராக்ஷன் 1/12 இருக்கு, தேர்ட் ஃபிராக்ஷன் 3/24. எல்சிஎம் எடுக்கிறது ரொம்ப ஈஸி தான் நான் சொல்றேன். இப்போ எல்சிஎம்ங்கிறத நீங்க என்ன பண்ணணும்னா ஆல்ரெடி நான் செப்பரேட்டா வீடியோஸ் வந்து நம்ம அப்லோட் பண்ணிருக்கோம். பட் இருந்தாலுமே கீழே டினாமினேட்டர்ல வந்துட்டு இருக்கிறதுல பெரிய நம்பர் எதுன்னு பாருங்க. 8 12 24ல வந்து 24 தானுங்களே. ஒரு விஷயம் நான் அப்சர்வ் பண்ணா அந்த 8 12 24ல வந்துட்டு அந்த 24ங்கிற நம்பர் வந்துட்டு பாக்கி இருக்க 8 and 12ஆல பெர்ஃபெக்ட்டா டிவைட் ஆகுதான்னு செக் பண்ணி பார்க்கணும். எஸ், ஆன்சர் இஸ் எஸ். பிகாஸ் 24 இஸ் டிவிசிபிள் பை both 8 and 12. அப்படி ஆச்சுன்னா உடனே அதை என்ன பண்ணிக்கலாம்? நம்ம வந்து எல்சிஎம் யூஸ் பண்ணிக்கலாம். கிளியர் ஆச்சுங்களா? லெட் மீ கிவ் யூ சோ many எக்ஸாம்பிள். இப்போ 5 இருக்கு, 10 இருக்கு, 30 இருக்குன்னு வச்சுக்கலாம். 5 10 30ல வந்துட்டு எது லார்ஜஸ்ட் வேல்யூ? 30. 5 ஆலையும் டிவைட் ஆகுது, 10 ஆலையும் டிவைட் ஆகுது. 30 will be the LCM. அண்ட் 12 24 48 இருக்குன்னு வச்சுக்கலாம். 12 24 48ல வந்து லார்ஜஸ்ட் வேல்யூ எதுன்னு பாத்தீங்கன்னா 48. 12 ஆலையும் டிவைட் ஆகுது, 24 ஆலையும் டிவைட் ஆகுது. 48 இஸ் LCM. 20 30 60. 20 30 60ல எது LCM? ஹையஸ்ட் வேல்யூ பாத்தீங்கன்னா 60 is divisible by both 20 and 30. So 60 will be the LCM. கிளியர் ஆச்சுங்களா? ஓகேங்களா? இந்த ஒரு எக்ஸாம்பிள் வந்துட்டு பெரிய நம்பர் மத்த எல்லா சின்ன நம்பராலையும் டிவைட் ஆச்சுன்னா அதை நம்ம எல்சிஎம் எடுத்துக்கலாம். உள்ள ஆகலனாங்கிறத நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லி தரேன். சரிங்களா? இங்க பார்க்கும்போது எனக்கு வந்துட்டு எனக்கு டினாமினேட்டர் எல்லாமே சேம் பண்ண மட்டும் தான் எனக்கு நியூமரேட்டர் நான் யூஸ் பண்ண முடியும். கிளியர் ஆச்சுங்களா? அப்போ டினாமினேட்டர் பார்க்கும்போது எனக்கு எல்சிஎம் என்னவா இருக்கும்? 24. இதோட மீனிங் என்ன தெரியுங்களா? எல்லா ஃபிராக்ஷனுமே கீழே வந்துட்டு 24 மாத்த போறோம்னு அர்த்தம். அப்போ இது ஆல்ரெடி 24 இருக்கு, இது எதுவுமே சேஞ்ச் பண்ண வேணாம். அப்ப இதை 24 மாத்தினா எதோல மல்டிப்ளை பண்ணும்? 3 ஆல. அந்த 3 ஆல மேல மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு 3 கிடைக்கும். அப்ப இதை 24 மாத்தணும்னா it has to be multiplied by 2, right? The same 2 has to be multiplied by 1. அப்போ 1 2 சார் புரிஞ்சுங்களா? சின்ன ஒரு அசம்ஷன். இதை அடிச்சுட்டுலாம் 24 எழுதி டைம் வேஸ்ட் பண்ணிட்டு கூடாது. இது 24 மாத்தணும்னா 3 ஆல மல்டிப்ளை பண்ணும், அதே 3 கொண்டு மேலே மல்டிப்ளை பண்ணும். ஏன்னா ஒரு மேத்தமெட்டிக்கலா வந்துட்டு ஒரு ஃபிராக்ஷன்ல டினாமினேட்டர் கூட நம்ம என்ன ஆபரேஷன் பண்றோமோ சேம் ஆபரேஷன் ஹஸ் டு பி டன் இன் நியூமரேட்டர் ஆல்சோ. அப்ப கீழே 24 மாறுதுன்னா 2 ஆல மல்டிப்ளை பண்ணிருப்போம், மேலேயும் 2 ஆல மல்டிப்ளை பண்ணும்.
இப்போ கீழே 24 மாறுதுன்னா இன்ட்டு 1ஆல மல்டிப்ளை பண்ணிருப்போமா, மேலே 1ஆல மல்டிப்ளை பண்ணா என்ன கிடைக்கும், 3 கிடைக்கும். கிளியர் புரிஞ்சுங்களா? அப்ப நமக்கு என்ன கிடைக்குதுன்னா, இப்போ இந்த 3 and 2 கம்பேர் பண்ணா 1 1 + 3 எவ்வளவு இருக்கும், 4/24. இதுக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு சிம்பிளிஃபை பண்ண முடியாத மாதிரி இருந்துச்சு. கீழே ஒரு ஆட் நம்பருக்கு மேல வந்துட்டு ஈவன் நம்பருக்கு சிம்பிளிஃபை பண்ண முடியல. இங்கேயும் பாத்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு மேல ஆட் நம்பர் கீழே மேல ஈவன் நம்பருக்கு கீழே ஆட் நம்பர் சிம்பிளிஃபை பண்ண முடியல இல்லைங்களா? பட் எங்க பாத்தீங்கன்னா 4/24 வந்து ஃபர்தரா வந்து சிம்பிளிஃபை பண்ண உனக்கு ஃபோர்த் டேபிள் வந்துட்டு 1/6 சொல்லிக்கலாமா, 1/6 சொல்லிக்கலாமா? ஓகே, இங்க பாருங்க இந்த 1/6ங்கிறது ஒரு ப்ராப்பர் ஃபிராக்ஷன் அல்ல இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷனா? ப்ராப்பர் ஃபிராக்ஷன். ஏன்னா நியூமரேட்டர் வந்துட்டு கம்மியா இருக்கு இல்லைங்களா? அப்ப நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, ஏன்னா எனக்கு வந்துட்டு கொடுக்குற கொஸ்டின்ஸ் வந்துட்டு அவன் வந்து மிக்ஸ்டு ஃபிராக்ஷன்ல கொடுத்திருந்தானா ஆன்சர் மிக்ஸ்டு ஃபிராக்ஷன் தான் கேட்க போறான். மிக்ஸ்டு ஃபிராக்ஷன் வேணும் அப்படின்னா எனக்கு ஒரு இன்டிஜர் வேணும், அதே மாதிரி ஒரு ஃபிராக்ஷன் வந்துட்டு கம்பைன் பண்ணிக்கலாம். ஆக்சுவலா இது எழுதும் போது 6 + 1/6 எழுதுவோம். 6 + 1/6 எப்படி கம்பைன் பண்ணி எழுதிக்கலாம், 6 1/6 எழுதிக்கலாம். சரிங்களா? கிளியர்னு மென்ஷன் பண்ணுங்க. இதுக்கு முன்னாடி பார்த்ததுக்கும் இப்போக்கு என்ன வித்தியாசம்னா, டினாமினேட்டர் வேல்யூ வந்து டிஃபரெண்டா இருந்தனால எல்சிஎம் எடுத்திருக்கோம் ஈக்குவல் பண்றதுக்காக. கிளியர்னா கமெண்ட்ல கிளியர்னு மென்ஷன் பண்ணுங்க. மேக் இட் ஃபாஸ்ட். எழுதிக்கங்க, நோட் பண்ணிக்கங்க. இங்க ஆஃப்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் எழுதிட்டு இருக்காங்க, நீங்களும் அதே டைம்ல டைம் வேஸ்ட் பண்ணாம நோட் பண்ணிக்கங்க. முடிச்சுங்களா? இது கன்ஃபியூஸ் பண்ணிக்கணும். எவ்வளவு டைம் கொடுத்தாலுமே சேம் அதே கான்செப்ட் தான். ட்ரை பண்றீங்களா? நான் சொல்லித்தரேன், ட்ரை பண்ணுங்க. எனக்கு ஜஸ்ட் இந்த மாதிரி எக்ஸாக்டா உங்களுக்கு மோஸ்ட்லி இந்த மாதிரி ஒரு 3 to 4 டைம் தான் கொடுத்துருப்பாங்க. மெயின் என்னன்னா உங்களுக்கு டினாமினேட்டர் வந்து சேமா இருக்க மாதிரி இருந்தா கீழே இருக்க இன்டிஜர் வந்துட்டு கீழே இருக்க நம்ம ஃபிராக்ஷன் இருக்கு இல்லைங்களா, அது கொஞ்சம் பெரிய வேல்யூவா கொடுத்துருப்பாங்க. பட் இந்த மாதிரி டிஃப்ரெண்டா இருக்க மாதிரி இருந்தா இந்த 4 டைம்ஸ் கொடுத்துருப்பாங்க. எப்பயும் போல நமக்கு இன்டிஜரை சால்வ் பண்ணும்போது எனக்கு 3 + 2 5, 5 - 1 4, 4 + 5 என்ன இருக்கும், கிளியர் ஆச்சுங்களா? ஓகே, எனக்கு நெக்ஸ்ட் பாக்குறேன். எனக்கு 15, 30, 20, 60. So denominator they are not equal. So we have to make it equal. For that I am taking LCM. Okay la? So before taking LCM, I am checking the highest value 60. It is divisible by among 15, 30, 20, right? Okay. So 60 வந்து நான் LCM எடுத்துக்கிறேன். டேபிள்ஸ் மட்டும் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்கா இருந்தா போதும்.
இப்போ 60 எல்சிஎம் எழுதுறேன்னா எல்லா டினாமினேட்டர் 60 மாற போகுதுன்னு அர்த்தம். அப்ப இதை 60 மாத்தினா இன்டூ 4 பண்ணா போதுமா? இப்போ மேலே இன்டூ 4 பண்ணா என்ன கிடைக்கும்? 4 கிடைக்கும். கிளியர் ஆச்சுங்களா? இங்க 30 வந்துட்டு 30 ஹஸ் டு பி மல்டிப்ளைட் பை 2, ரைட்? ஒன்லி தென் இட் வில் பிகம் 60. ஸோ மேல இருக்க 1 வந்துட்டு 2 ஆல மல்டிப்ளை பண்ணும். 20 வந்துட்டு 3 ஆல மல்டிப்ளை பண்ணா 60 கிடைக்கும். மேல இருக்க 1 3 ஆல மல்டிப்ளை பண்ணும்போது 3 கிடைக்கும். கிளியர் ஆச்சுங்களா? எனக்கு சேம் தான். சேம் நம்பருங்கும் போது இன்டூ 1 பண்ணா போதும். மேல இன்டூ 1 பண்ணும்போது என்ன கிடைக்கும்? கிளியர் ஆச்சுங்களா? இதை நான் சிம்பிளிஃபை பண்ணும்போது எனக்கு ஆல்மோஸ்ட் கேன்சல் பண்ண 1 கிடைக்குமா? 1 கிடைக்கும். 1 + 2 3, 3 + 1 4. 4/60ங்கிறது 4th டேபிள்ல பார்த்தீங்கன்னா 1/15 தானே? எஸ் ஆர் நோ? 1/15 தானே? அப்ப நமக்கு வந்துட்டு இந்த ஃபிராக்ஷன் எல்லாம் சால்வ் பண்ணி கிடைக்கும் போது 1/15 கிடைக்குது. ஆல்ரெடி இன்டிஜர் வந்துட்டு எனக்கு வந்துட்டு 9 இருக்கு. 1/15ங்கிறது ஒரு ப்ராப்பர் ஃபிராக்ஷன் தான். அதனால 9 என்ன பண்ணிக்கலாம்? இப்படி கம்பைன் பண்ணி மிக்ஸ்டு ஃபிராக்ஷன்ல 9 1/15 நம்ம ஆன்சர் பண்ணிக்கலாம். சரிங்களா? கிளியர்னா கமெண்ட்ல கிளியர் மென்ஷன் பண்ணுங்க பார்க்கலாம். மேக் இட் ஃபாஸ்ட். லாஸ்டா ஒரே ஒரு சம் இதுல சால்வ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் போய்க்கலாம். ட்ரை பண்றீங்களா? ட்ரை பண்ணுங்க. ஓகே, நம்ம ஆல்மோஸ்ட் ட்ரை பண்ணிருப்பீங்க. எனக்கு ஜஸ்ட் இன்டிஜர் மட்டும் பார்க்கும்போது இந்த +2 அந்த -2 கேன்சல் பண்ணிக்கலாமா? பேலன்ஸ் 1 + 5 எவ்வளோ இருக்கு? 6. அதை அப்படியே வச்சுக்கலாம். எல்சிஎம் பார்க்கும்போது எனக்கு லார்ஜஸ்ட் வேல்யூ 66 தானே? இட் இஸ் டிவிசிபிள் பை 33, 22 and 11. அப்போ கண்டிப்பா என்ன இருக்கு? எல்சிஎம் வந்துட்டு நம்ம 66 எடுத்துக்கலாம். அப்ப இத 66 மாத்தணும் அப்படின்னா இட் ஹாஸ் டு பி மல்டிப்ளைட் பை 6, ரைட்? மேல இருக்க நம்பர் 6 ஆல மல்டிப்ளை பண்ணா என்ன கிடைக்கும்? 18 கிடைக்கும். இது 2 ஆல மல்டிப்ளை பண்ணா கிடைக்கும். மேல 2 ஆல மல்டிப்ளை பண்ணும்போது 10 கிடைக்கும். இது 1 ஆல மல்டிப்ளை பண்ணா கிடைக்கும். மேல அப்போ ஜஸ்ட் 1. கரெக்ட்டுங்களா? இது 3 ஆல மல்டிப்ளை பண்ணுமா? அப்ப மேல 3 ஆல மல்டிப்ளை பண்ணா என்ன இருக்கும்? -9. ஆல்ரெடி 3 இருக்கு இல்லைங்களா? எஸ் ஆர் நோ? கிளியர் ஆச்சுங்களா? நெக்ஸ்ட் பார்க்கும்போது 2 கம்பேர் பண்ணோம்னா எனக்கு என்ன கிடைக்கும்? 1 கிடைக்குங்களா? +1 கிடைக்கும். எஸ் ஆர் நோ? அப்ப 18 +2 என்ன இருக்கும்? 20. அப்போ எனக்கு 20/66 வந்துட்டு ஃபர்தரா 2 டேபிள் யூஸ் பண்ணும்போது என்ன கிடைக்கும்? 10 டைம்ஸ் 33 டைம்ஸ் ஃபர்தரா டிவைட் ஆகுது. ஏன்னா ஒரு ஈவன் நம்பர் இருக்கு, ஒரு ஆட் நம்பர் இருக்கு. இப்படி பார்க்கும்போது எனக்கு என்ன கிடைக்குதுன்னா, ஸோ 10/33ங்கிறது வந்துட்டு ஒரு ப்ராப்பர் ஃபிராக்ஷன். ஏன்னா நியூமினேட்டர் வந்துட்டு 10 வந்துட்டு டினாமினேட்டர் 33 விட கம்மியா இருக்கு இல்லைங்களா? ஒரு ப்ராப்பர் ஃபிராக்ஷன். பட் கொஸ்டின்லமே வந்துட்டு எனக்கு மிக்ஸ்டு ஃபிராக்ஷன்ல கொடுத்துருந்தாங்கன்னா, அப்ப கண்டிப்பா ஆன்சர் இதுல இருக்கும். மோஸ்ட்லி மிக்ஸ்டு ஃபிராக்ஷன்ல தான் இருக்கும். அப்ப எனக்கு ஃபிராக்ஷன் மட்டும் தான் இருக்கு. மிக்ஸ்டு ஃபிராக்ஷன் வந்துட்டு ஒரு இன்டிஜர் மிஸ் ஆகுது. அந்த இன்டிஜர் எதுனா ஸ்டார்டிங்ல நான் சால்வ் பண்ணி வச்சேன் 6 இங்க எடுத்துட்டு 6 10/33 எடுத்துப்போம் சொல்றேன்.
கிளியர் ஆச்சுங்களா? கிளியர்னா கமெண்ட்ல கிளியர்னு மென்ஷன் பண்ணுங்க பார்க்கலாம். மேக் இட் ஃபாஸ்ட். எஸ் 6 10/33. வெரி குட் மா, வெரி குட். நான் ப்ரீவியஸ் செஷன்ல வந்துட்டு உங்களுக்கு எல்சிஎம் சொல்லி கொடுத்தனால இது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். சரிங்களா? அந்த ஒரு ஆர்டரா தான் எடுத்துட்டு இருக்கேன். இதுல என்ன நெறைய இருக்கு. நான் மெயினா என்னன்னா மிக்ஸ்டு ஃபிராக்ஷன் வந்துட்டு எப்படி டீல் பண்ணுங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் உங்களுக்கு நான் சொல்லிக் குடுத்துட்டு இருக்கேன். டினாமினேட்டர் சேமா இருந்தா அதுவே எல்சிஎம் எடுத்து நீ சால்வ் பண்ணிக்கோ. டினாமினேட்டர் வந்து டிஃபரெண்டா இருந்துச்சுன்னா ஹையஸ்ட் வேல்யூ எடுத்து செக் பண்ணி பாருங்க சொல்றேன். சரிங்களா? இங்க பாருங்க. சும்மா ரேண்டமா தான் என்ன கிடைக்குதுன்னு பார்க்கலாம். ஓகே. இது நான் சால்வ் பண்ணி தரேன். இதே மாரி ஒரு சம் தரேன். நீங்க ட்ரை பண்ணுங்க சொல்றேன். சரிங்களா? So we are given 3 1/8 minus 1 1/6 plus 5 1/12 minus 2 1/4 is equal to வாட்ன்னு கேட்டிருக்காங்க. ஆல்மோஸ்ட் எனக்கு வந்துட்டு இப்ப நான் இன்டிஜர் மட்டும் பார்க்கும்போது எனக்கு ஆல்மோஸ்ட் 3ல இருந்து 1 போச்சுன்னா 2 2 + 5 7 7 - 2 என்னவா இருக்கும்? இது கிளியர் ஆச்சுங்களா? ஓகே. நெக்ஸ்ட் நான் ஃபிராக்ஷன் பார்க்குறேன். எனக்கு வந்துட்டு ஓகே. கவனிச்சுக்கங்க. டைரக்டாவே எழுதிக்கலாம். இதுல லார்ஜஸ்ட் வேல்யூ எதுங்க? 12. ஆனா 12 பார்த்தீங்கன்னா 6ஆல 4ஆல மட்டும் தான் டிவைட் ஆகுது. 8ஆல டிவைட் ஆகல. அப்ப நீங்க எல்சிஎம்னு ஒரு வேல்யூ நீங்க பிக் பண்றீங்க அப்படின்னா, அந்த நம்பர் வந்துட்டு அந்த நம்பர விட கம்மியா இருக்க எல்லா நம்பராலயும் பெர்ஃபெக்ட்டா டிவைட் ஆகணும். அப்பதான் நம்ம அத எல்சிஎம் எடுக்கணும். ஒருவேள அது ஏதாச்சும் அங்க இருக்க ஏதாச்சும் ஒரு நம்பரால டிவைட் ஆகாட்டி கூடயும் அத நம்ம எல்சிஎம் எடுக்க முடியாது. அப்ப எல்சிஎம்க்கு வேற ஏதாச்சும் பாசிபிலிட்டி இருக்கான்னு பார்க்கும்போது, நீங்க பெரிய நம்பர் சூஸ் பண்ணீங்க இல்லைங்களா? அதோட மல்டிபிள்ஸ் 1 பை 1 நீங்க செக் பண்ணி பார்க்கணும். இப்ப மல்டிபிள்ஸ்னா 12ஓட மல்டிபிள்ஸ் நெக்ஸ்ட் என்ன இருக்கும்? 24 இருக்குமா? 24 டிவைட் ஆகுதான்னு பார்க்கணும் பாக்கி எல்லா நம்பர்லயும். ஒருவேள டிவைட் ஆகல அப்படின்னா நெக்ஸ்ட் 36க்கு போணும். அதுவும் டிவைட் ஆகுனா 48க்கு. அப்ப 2 3 4க்குள்ள கிடைச்சிரும். இங்க பாத்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு இதுல 8 6 12 4 இருக்கிற லார்ஜஸ்ட் வேல்யூ வந்து 12 தான். பட் இட் இஸ் டிவிசிபிள் பை ஒன்லி பை 6 அண்ட் 4. ஓகேங்களா? இட் இஸ் நாட் டிவிசிபிள் பை 8. சோ ஐ கேனாட் டேக் 12 as the LCM. இப்ப 12ஓட மல்டிபிள் நெக்ஸ்ட் பார்க்கும்போது 24 தானே. 24 பாருங்க. 8 ஆலயும் பெர்ஃபெக்ட்டா டிவைட் ஆகுது. 6 ஆலயும் டிவைட் ஆகுது. 12 ஆலயும் டிவைட் ஆகுது. அண்ட் 4 ஆலயும் டிவைட் ஆகுது. அப்போ ஒரு கன்க்ளூஷன் வந்துக்கலாம். ஒண்ணு லார்ஜஸ்ட் நம்பர் எல்சிஎம் இருக்கும். இல்லன்னா அதோட மல்டிபிள்ஸ் தான் எல்சிஎம் இருக்கும். சரிங்களா? அப்ப இங்க 12ஓட மல்டிபிள்ஸ் நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா 20. கிளியர் ஆச்சுங்களா? அப்ப அகைன் இப்ப எல்லாமே 24ஆ மாறப்போகுதுன்னு அர்த்தம். அப்ப இங்க இங்க 24 வரும்னா 8 வந்து 3ஆல மல்டிப்ளை பண்ணுமா? அப்ப மேல 3ஆல மல்டிப்ளை பண்ணா 3 கிடைக்கும். இங்க 24 வரும்னா 6 வந்துட்டு 4ஆல மல்டிப்ளை பண்ணும். அப்ப இங்க மேலயும் 4ஆல மல்டிப்ளை பண்ண போறோம். இங்க 12 வந்துட்டு 2ஆல மல்டிப்ளை பண்ணும். அப்ப மேலயும் 2ஆல மல்டிப்ளை பண்றோம். புரிஞ்சுங்களா? 4 வந்துட்டு 6ஆல மல்டிப்ளை பண்ணா தான் 24 கிடைக்கும். மேலயும் 6ஆல மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு 6 கிடைக்கும். சரி இப்ப என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஆன்சர் வந்து நெகட்டிவ்ல கிடைக்குது. இட்ஸ் ஓகே. எனக்கு இதெல்லாம் ஓகே தானே? எல்லாமே கரெக்ட்டா தான் சால்வ் பண்ணியிருக்கோம். ஆல்மோஸ்ட் எனக்கு பார்க்கும்போது எனக்கு இது கம்பேர் பண்ணா -1 கரெக்ட்டா? கரெக்ட் தானுங்களா? ஜஸ்ட் இத கம்பேர் பண்ணா எனக்கு வந்துட்டு மை குட்னஸ். என்ன பிரச்சனை கன்ஃப்யூஸ் பண்ணிக்கோனா 3 + 2 5 +5 அதே மாதிரி -10 அப்ப என்னவா இருக்கும்? -5/24. நான் இதுக்கு முன்னாடி ஒரு கான்செப்ட் சொல்லிக் கொடுக்கும்போது சொல்லிக் கொடுத்திருந்தேன். என்னன்னா 3 1/2ன்னு இருந்துச்சு அப்படின்னா அதாவது 3 1/2 நம்ம எப்படி எழுதிக்கலாம்? 3 + 1/2ன்னு எழுதிக்கலாம். ரெண்டுமே ஒரே ஒரே ரிசல்ட் தான் கொடுக்க போகுது. சரிங்களா? இந்த பிளஸ்ல இருந்தா ஓகே. சப்போஸ் நெகட்டிவ்ல இருந்தா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா லிசன். இப்போ -5/24 இருக்கு இல்லைங்களா? நம்ம அத ஆக்சுவலா அத எழுதும்போது எப்படி எழுதணும்? 5 - 5/24 தான் எழுதுவோம். இப்படிதான் எழுதுவோம். சரிங்களா? இப்போ ஒருவேளை இங்க பிளஸ்ஸா இருந்தா நான் கம்பைன் பண்ணி எழுத முடியும். சார் இப்போ மைனஸா இருந்தா கம்பைன் பண்ணி இப்படி எழுத முடியாதா? இப்படி எழுத முடியாதுன்னு கேட்டா அது தப்பு. இப்படி எழுதக்கூடாது. இப்படி எழுதக்கூடாது. புரிஞ்சுச்சுன்னு சொல்லு. பிளஸ்ஸா இருந்தா மட்டும் தான் கம்பைன் பண்ண முடியும். அப்படி பார்க்கும்போது அப்ப எனக்கு ஆன்சர் எக்ஸாக்ட் என்ன கிடைக்கும்னா 24 × 5 120. கரெக்ட் தானுங்களே? 24 × 5 120. 120ல இருந்து 5 போச்சுன்னா எவ்வளவு இருக்கும்? 115 / 24. கிளியர் ஆச்சுங்களா? புரிஞ்சுங்களா? கமெண்ட்ல கிளியர்னு மென்ஷன் பண்ணுங்க பார்க்கலாம். மேக் இட் ஃபாஸ்ட். ஃபிராக்ஷனோட வேல்யூ வந்து நெகட்டிவ்ல இருந்தா கமெண்ட் பண்ணிடக்கூடாது. ப்ராப்பரா சால்வ் பண்ணி தான் கமெண்ட் பண்ணணும். பண்ணிக்கலாம். நமக்கு
இப்ப இது என்ன பண்ண நெகட்டிவ்ல மிக்ஸ்டு ஃபிராக்ஷன் வேல்யூ வந்துட்டு முன்னாடி சிம்பிள் வந்துட்டு எப்பவுமே என்னவா இருக்குன்னா நெகட்டிவ்ல இருக்காதுன்னு சொல்ல வருங்க. அப்ப நம்ம அதை பாசிட்டிவ் கொண்டு வரதுக்காக தான் என்ன பண்றோம்னா 25 கூட 24 வந்துட்டு 5 கூட மல்டிப்ளை பண்ணும்போது 120 கிடைக்குது. 120ல இருந்து 5 மைனஸ் பண்ண எவ்வளவு கிடைக்குதுன்னா 115 கிடைக்குது. 115 பை 24 கிடைக்கும். ஃபர்தரா நீங்க வேணா இந்த 24 வந்துட்டு 115ல டிவைட் பண்ணி நம்ம மிக்ஸ்டு ஃபிராக்ஷன் கொண்டு வந்துக்கலாம். நான் கொண்டு வரேன். இது கிளியர் தான் பாருங்க. கிளியர்னு மென்ஷன் பண்ணுங்க பார்க்கலாம். மேக் இட் ஃபாஸ்ட். சார் இப்ப இது மிக்ஸ்டு ஃபிராக்ஷனை மாத்த முடியும். தாராளமா மாத்திக்கலாம். கவனிச்சுங்க. எப்படி மாத்தலாம்னா 24 வந்துட்டு கிட்டத்தட்ட 5 டைம்ஸ் தான் 120. ஆனா இங்க 115 தானே இருக்கு. இப்போ 4 டைம்ஸ்க்கு எவ்வளவு இருக்குன்னா 96 இருக்கும். 4 டைம்ஸ்க்கு எவ்வளவு இருக்கும் 96 இருக்கும். பேலன்ஸ் வந்து 100க்கு பக்கத்துல ஒரு 4 இருக்கு, இங்க ஒரு 15 இருக்குன்னா அப்போ வந்துட்டு 90. கிளியர் ஆச்சுங்களா? ஸோ 4 19/24 சொல்லிக்கலாம். உங்களுக்கு ஆப்ஷன்ல வந்துட்டு 115/24 இருந்தா நீங்க அதை எடுத்துக்கங்க. இல்ல 4 19/24 அதை எடுத்துக்கன்னு சொல்ல வரேன். சரிங்களா? கிளியர். சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறம் கிளியர்னா கமெண்ட்ல கிளியர்னு மென்ஷன் பண்ணுங்க பார்க்கலாம். மேக் இட் ஃபாஸ்ட். எழுதிக்க எல்லாமே எழுதிக்கங்க. ஆஃப்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் எழுதிட்டு நோட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்களும் எழுதிக்கங்க. நோட் பண்ணியாச்சுங்களா? அப்ப இதுக்கும் இப்ப இந்த எக்ஸாம்பிளுக்கு எதுக்காக கொண்டு வந்தோம் அப்படின்னா ஒருவேளை வந்துட்டு இங்க லார்ஜஸ்ட் நம்பர் வந்துட்டு மத்த எல்லா நம்பராலையும் பெர்ஃபெக்ட்டா டிவைட் ஆகுதுன்னா அதை நம்ம எல்சிஎம் எடுத்துக்கலாம். பட் ஆகாத பட்சத்துல நம்ம வந்துட்டு அதோட மல்டிபிள் செக் பண்ணலாம் இல்லைங்களா? ஸோ எனக்கு ஒரு சம் மட்டும் சால்வ் பண்ணி கொடுங்க. ட்ரை பண்ணுங்க. நான் சொல்லித்தரேன். சால்வ் பண்ணியாச்சுங்களா? ஓகே, ஆல்மோஸ்ட் நமக்கு என்ன கிடைச்சிருக்குன்னா ஓகே ஜஸ்ட் இதை கம்பேர் பண்ண எனக்கு ஒரு 1 கிடைக்குமா? எஸ் சார். இப்போ 6 கிடைக்கும் இல்லைங்களா? இன்டிஜர் மட்டும் 6 கிடைக்கும் தானுங்களே. ஆனா இங்க ஃபிராக்ஷன் ஆட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா எனக்கு 5 15 20 10 இருக்கு. லார்ஜஸ்ட் வேல்யூ வந்து 20. 5 and 10 மட்டும் தான் டிவைட் ஆகுது. ஆனா வந்துட்டு 15 டிவைட் ஆகல. நெக்ஸ்ட் 20 நெக்ஸ்ட் மல்டிபிள் 40 அதுவும் 15 டிவைட் ஆகாது. நெக்ஸ்ட் மல்டிபிள் 60 பாத்தீங்கன்னா டிவைட் ஆகுதுங்களா? இப்போ 60 எடுக்கும்போது இப்ப எல்லாமே 60 மாத்த போறோம். இப்போ 5 has to be multiplied by 12, ரைட்? மேலையும் 1 or 12 மல்டிப்ளை பண்ணும். 15 வந்துட்டு இங்க 4 மல்டிப்ளை பண்ணும், மேலையும் 4 மல்டிப்ளை பண்ணா 4 கிடைக்கும். 20 3 மல்டிப்ளை பண்ண கிடைக்கும், மேலையும் 3 மல்டிப்ளை பண்ணும்போது 3 கிடைக்கும். 10 வந்துட்டு 6 மல்டிப்ளை பண்ண கிடைக்கும், மேலையும் 6 மல்டிப்ளை பண்ணும்போது 18 கிடைக்கும். கிளியர் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்? புரிஞ்சுங்களா? இப்போ நமக்கு இங்க என்னங்கன்னா ஜஸ்ட் இது ரெண்டு கம்பேர் பண்ணா எனக்கு 1 கிடைக்குமா?
12 plus 1 13. 13 plus 18 எவ்வளவு இருக்குன்னா 31 இருக்குமா? 31 by 60. இது கிளியர் ஆச்சுங்களா? 31 by 60. இப்போ 31 by 60ங்கிறது ஒரு ப்ராப்பர் ஃபிராக்ஷன் தான். ஃபைனலா சால்வ் பண்ண முடியும். ஏன்னா 31ங்கிறது பிரைம் நம்பர் இல்லையா? வேற எந்தெந்த நம்பராலும் டிவைட் ஆகாது. அப்போ 6 இங்க கம்பைன் பண்ணி 6 31 by 16 கம்பைன் பண்ணிக்கலாம். கிளியர்னா இந்த 6 31 by 16 ஆன்சர் கிடைச்சிருக்குப்பா. கிளியர்னா கமெண்ட்ல கிளியர்னு மென்ஷன் பண்ணுங்க. மேக் இட் ஃபாஸ்ட். கிளியர் ஆச்சுங்களா? ஓகே சம்டைம்ஸ் ஓகே. இப்போ நமக்கு மிக்ஸ்டு ஃபிராக்ஷன் பார்த்தோம் இல்லைங்களா? நார்மலா ஒரு சில இப்போ இன்னொரு கான்செப்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த கான்செப்ட் டக்குன்னு முடிஞ்சிடும். ஒரு 5 to 10 minutes தான். அவனே ஃபிராக்ஷன் கொடுத்துருப்பான். ஃபிராக்ஷன் கொடுத்துட்டு இந்த மாதிரி ஃபைனல் ஆன்சர்லாம் கேட்காம அதுல எந்த ஃபிராக்ஷன் லார்ஜஸ்ட் வேல்யூ கொடுக்கும், எந்த ஃபிராக்ஷன் ஸ்மாலஸ்ட் வேல்யூ கொடுக்கும்னு கேட்டிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு கவனிச்சுக்கலாம். ஓகே, நம்ம மெயினா இதுக்கு முன்னாடி பார்த்தது மிக்ஸ்டு ஃபிராக்ஷன் பார்த்தோம் இல்லைங்களா? ஜஸ்ட் இப்ப பார்க்க போறது என்னன்னா ஜஸ்ட் ஃபைண்டிங் லார்ஜஸ்ட் ஆர் ஸ்மாலஸ்ட். ஃபைண்டிங் லார்ஜஸ்ட் ஆர் ஸ்மாலஸ்ட் சொல்ல வரேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு ஒரு 3/5 இருக்கு, கமா 8/7 இருக்கு, கமா 2/11 இருக்கு, கமா 4/9 இருக்கு. இதுல இது லார்ஜஸ்ட் ஃபிராக்ஷன் கேட்டு கீழே ஆப்ஷன்ஸ் இருக்கும். இப்போ நான் என்ன பண்றேன்னா சரி இது அப்படியே இருக்கட்டும், நான் ஒரு பேசிக்கான ஒரு கொஸ்டின் கேட்கலாம். இப்போ 1/4 இருக்கட்டும் இல்ல 1/2 இருக்கட்டும், இதுல இது லார்ஜஸ்ட் ஃபிராக்ஷன் பாத்தீங்கன்னா நமக்கு ஃபிராக்ஷனை பார்த்தா நமக்கு சொல்ல தெரியாது. பட் வேல்யூ பார்க்கும்போது 1/4 வேல்யூ 0.25 தானே. சால்வ் பண்ண டெசிமல்ல 1/4 சால்வ் பண்ண எவ்வளவு கிடைக்கும்? 0.25. 1/2 சால்வ் பண்ண என்ன கிடைக்கும்? 0.5. இது கிளியர்னா கமெண்ட்ல கிளியர்னு சொல்லுங்க பாக்கலாம். மேக் இட் ஃபாஸ்ட். 1/4 ஃபிராக்ஷனா வைக்கிறதுக்கு பதிலா ஜஸ்ட் அதை நான் டெசிமல் வேல்யூ கன்வெர்ட் பண்ணும்போது 0.25 கிடைக்குது. 1/2 ஃபிராக்ஷனா வைக்கிறதுக்கு பதிலா அது டெசிமலா கன்வெர்ட் பண்ணா என்ன கிடைக்குது? 0.5 கிடைக்குது. அப்ப நமக்கு இதுல எது லார்ஜஸ்ட் வேல்யூ ப்ரொடியூஸ் பண்ணுது? இதானே ப்ரொடியூஸ் பண்ணுது. இப்போ இதான லார்ஜஸ்ட் ஃபிராக்ஷனா இருக்கும். ஓகே, அப்போ 1/2 தானே லார்ஜஸ்ட் ஃபிராக்ஷன். அப்ப இப்போ கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் இதுதான் லார்ஜஸ்ட் ஃபிராக்ஷன் இல்லைங்களா? அப்ப நம்ம எப்படி பண்ணிக்கலாம்னா ஓகே இந்த 1/5 அப்படியே இருக்கட்டும். இந்த மாதிரி டெசிமலா கன்வெர்ட் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கணும். அதுக்காக நீ என்ன பண்றீங்கன்னா ஒரே ஒரு விஷயம் மட்டும் பண்ண, ஜஸ்ட் கிராஸ் மல்டிப்ளை மட்டும் பண்ண போதும். கிராஸ் மல்டிப்ளை பண்ண இங்க எவ்வளவு காமிக்குது? இங்க எவ்வளவு காமிக்குது? எந்த சைடு வேல்யூ அதிகமா காமிக்குதோ அது லார்ஜஸ்ட், அதுக்கு நேரா கீழே இருக்க ஃபிராக்ஷனா இருக்கும் லார்ஜஸ்ட் ஃபிராக்ஷனா இருக்கும். அதாவது எந்த சைடு வேல்யூ கம்மியா இருக்கோ அதுக்கு நேரா கீழே இருக்க ஃபிராக்ஷனா இருக்கும் ஸ்மாலஸ்ட் ஃபிராக்ஷனா இருக்கும். அப்ப இது எனக்கு வேணாம். இது பார்க்கும்போது எனக்கு 1/4 ஸ்மாலஸ்ட் தானே. அது எப்படி கண்டுபிடிப்பேன்னா 2 1s இங்க 2 காமிக்குது, இங்க 4 1s 4 காமிக்குதுன்னா இப்போ இதை 2 1 4 கம்பேர் பண்ணுவோம். இது கம்மியா இருக்குன்னா அப்ப இந்த ஃபிராக்ஷன் கம்மியா இருக்குன்னு அர்த்தம். இது எல்லாத்துக்குமே பொருந்தும். இப்போ சப்போஸ் 3/9 இருக்குன்னு வச்சுக்கலாம், 4/11 இருக்கு. இது டெசிமலா மாத்தினா மாத்திக்கலாம், ஒன்னும் பிரச்சனை. பட் இருந்தாலுமே டேபிள்ஸ் வைஸ் ஸ்ட்ராங்கா இருந்தோம்னா இங்க காமிச்சா எவ்வளவு காமிக்குது? 33 காமிக்குது. 11 3 சார் 33, 9 4 சார் 36. அப்ப பார்க்கும்போது இந்த ஃபிராக்ஷன் எப்படி இருக்கு? இதை விட கம்மியா இருக்குன்னு அர்த்தம். கிளியர் ஆச்சுங்களா? புரிஞ்சுங்களா? அப்ப இது ரெண்டுல எது லார்ஜஸ்ட்னா அப்ப இதை நான் கேன்சல் பண்ணி விட்டுறேன். இதான லார்ஜஸ்டா இருக்கும். புரிஞ்சுங்களா? ஓகே, அப்ப சேம் இதே கான்செப்ட் தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த மாதிரி 4 ஃபிராக்ஷன் கொடுத்துட்டு ஒரு 5 ஃபிராக்ஷன் கொடுத்துட்டு அது லார்ஜஸ்ட் ஃபிராக்ஷன் எதுன்னு கேட்டு ஆப்ஷன் ஏலயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2/11 இருக்கும், ஆப்ஷன் பில 4/9 இருக்கும், ஆப்ஷன் சில 8/7 இருக்கும், ஆப்ஷன் டில 3/5 இருக்கும். ஓகே, அப்ப நமக்கு எல்லாமே டெசிமலா மாத்தி டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஜஸ்ட் வி ஆர் கோயிங் டு மேக் கிராஸ் ப்ராடக்ட். ஓகேங்களா? கிராஸ் ப்ராடக்ட் பண்ண போறோம். கிராஸ் மல்டிப்ளை பண்ணதுக்கு அப்புறம் இருக்கிற வேல்யூ பார்த்து நம்ம கம்பேர் பண்ணிக்கலாம். சரிங்களா? இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் எல்லாமே அட் அ டைம் யூஸ் பண்ண முடியாது. நான் 1/1 யூஸ் பண்ணேன். ஃபர்ஸ்ட் 2 மட்டும் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் 2ல நான் லார்ஜஸ்ட் தான் கேட்டிருக்கேன்னு வச்சு, ஒருவேளை இதுக்கு லார்ஜஸ்ட் தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்னா ஃபர்ஸ்ட் 2 கம்பேர் பண்ணுவேன். 2 கம்பேர் பண்ணுவேன், எது சின்னதா இருக்கோ அதை இக்னோர் பண்ணி விட்டுருவேன். இங்க ஃபர்ஸ்ட் 2 எடுத்துட்டு 7 3 சார் 21 காமிக்குதா, 5 8 சார் 40 காமிக்குது. இங்க 21 காமிக்குது, இங்க 40 காமிக்குதுன்னா இது நான் எடுக்க மாட்டேன்.
கிளியர் ஆச்சுங்களா? அப்படின்னா இது ரெண்டுல வந்துட்டு தான் லார்ஜரா இருக்கு. நெக்ஸ்ட் இது கூட வந்துட்டு இதை கம்பேர் பண்ணிக்கலாம். 11 8 சார் 88, 7 2 சார் 14. இங்க 14 காமிக்குது, இங்க 88 காமிக்குது. வேல்யூ வைஸ் இங்க தானே அதிகமா காமிக்குது, அப்ப இதை எடுத்துக்க மாட்டேன் சொல்லுங்க. கிளியர் ஆச்சுங்களா? அப்ப இது ரெண்டும் கம்பேர் பண்ணும்போது இது எலிமினேட் ஆச்சு. இது ரெண்டும் கம்பேர் பண்ணும் பேலன்ஸ் இது ரெண்டும் கம்பேர் பண்ணும்போது இது நம்ம சூஸ் பண்ணோம். இது ரெண்டும் கம்பேர் பண்ணும்போது இது எலிமினேட் ஆச்சு. இப்ப இதை வந்துட்டு இது கூட கம்பேர் பண்ணிக்கணும். 9 8 சார் 72, 7 4 சார் 28, 72 சார் 28 78 72 தான் பெருசா, அப்ப இது வராது. அப்ப இது லார்ஜஸ்ட் ஃபிராக்ஷன் எதுன்னு பாத்தீங்கன்னா ஜஸ்ட் 8/7 தான். கிளியர் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்? புரிஞ்சுங்களா? இட்ஸ் வெரி சிம்பிள். டூ கிராஸ் மல்டிபிளிகேஷன். கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது எந்த சைடு வேல்யூ அதிகமா இருக்கோ அதை மட்டும் எடுத்துக்கணும்னு சொல்றேன். இங்க 21 காமிச்சு, இங்க 40 காமிச்சு, அப்ப நான் இதை எடுத்தாச்சு, ரிமூவ் பண்ணியாச்சு. ரெண்டு கம்பேர் பண்ணும்போது இங்க 88 காமிக்குது, இங்க 14 தான் காமிக்குது, அப்ப இதை தூக்கியாச்சு. 72 காமிக்குது, இங்க 28 தான் காமிக்குது, தூக்கியாச்சு. அப்படின்னா எனக்கு வந்துட்டு லார்ஜஸ்ட் ஃபிராக்ஷன் போது என்னன்னா, ஒரு ஃபிராக்ஷன் வந்துட்டு மத்த எல்லா ஃபிராக்ஷன் கூட கம்பேர் பண்ணிட்டு ஒரு டைம் கம்பேரிஷன் பண்ணும்போது எதெல்லாம் கம்மியா இருக்கோ அதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டே வரேன். கடைசியில் இது மிச்சமா இருக்கோ அது லார்ஜஸ்ட் எடுத்துக்கிறேன். சரிங்களா? கிளியர்னா கமெண்ட்ல கிளியர்னு மென்ஷன் பண்ணுங்க. மேக் இட் ஃபாஸ்ட். இந்த மெத்தடாலஜி யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டு மூணு சம் எடுத்து நம்ம சால்வ் பண்ணோம், ஓரளவுக்கு கிளாரிட்டி கிடைக்கும். எனக்கு கொடுக்குற சம்முக்கு நீங்க தான் எனக்கு ஆன்சர் கொடுக்க போறீங்க. த்ரீ பை 7, 4/9 அண்ட் 5/11. இதுக்கு நான் எல்லாமே சேர்ந்து சால்வ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் சம் நீங்க ரெண்டு மூணு சம்முக்கு நீங்களே ஆன்சர் பண்ணுங்க. 2/13 அண்ட் 7/9. சப்போஸ் இதோட லார்ஜஸ்ட் கேட்டிருந்தாங்கன்னு வச்சுக்கலாம். இதோட லார்ஜஸ்ட் கேட்டிருந்தாங்கன்னா எப்பயும் போல நம்ம என்ன பண்ணிக்கலாம், 1/1 யூஸ் பண்ணிக்கலாமா? இங்க பாருங்க, 9 3 சார் 27, இங்க 27 கிடைக்குது, இங்க 28 கிடைக்குது, அப்படி கேன்சல் பண்ணிக்கலாமா லார்ஜஸ்ட்டுக்கு? நெக்ஸ்ட் இங்க 44 கிடைக்குது, இங்க 9 11 into 4 44, 9 5 சார் 45, இங்க 45 கிடைக்குது, இங்க 44 கிடைக்குது, அப்ப இதை கேன்சல் பண்ணிக்கலாமா? நெக்ஸ்ட் 13 into 5 65 கிடைக்குது, 11 2 சார் 22, இங்க 65 இங்க 22, இதை கேன்சல் பண்ணிக்கலாமா? ஏன்னா எனக்கு லார்ஜஸ்ட் மட்டும் தான் தேவை. கிளியர் ஆச்சுங்களா? இங்க 27, இங்க 28. இந்த கொஸ்டினுக்கு என்னன்னா which of the following fraction is largest ன்னு கேட்டிருக்காங்க. அப்ப நான் செக் பண்ணி பார்த்தா இங்க 27 காமிக்குது, இங்க 28 காமிக்குதுன்னா அப்ப இதை கேன்சல் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இங்க 44 காமிக்குது, மல்டிப்ளை பண்ண இங்க 45 காமிக்குதுன்னா அப்ப இதை கேன்சல் பண்ணிக்கலாம். கிளியர்? நெக்ஸ்ட் இங்க 65 காமிக்குது, இங்க 22 காமிக்குதுன்னா இதை கேன்சல் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இங்க பாருங்க, 45 காமிக்குது, இங்க 77 காமிக்குதா, அப்ப என்ன பண்ணிக்கலாம், இதை கேன்சல் பண்ணிக்கலாம். கிளியர் ஆச்சுங்களா? பேலன்ஸ் என்ன வரைக்கும் 7/9 is the largest fraction. Clear my dear students? Clear na comment la clear na mention பண்ணுங்க பார்க்கலாம். Make it fast. எழுதிக்கங்க. எழுதிட்டீங்களா? இங்க ஸ்மாலஸ்ட் கேட்டா ரெண்டு கம்பேர் பண்ணும்போது எது அதிகமா இருக்கோ அதை எலிமினேட் பண்ணிடுறேன். எனக்கு ஸ்மாலஸ்ட் தானே வேணும், அதுக்காக. ஓகே, இதுக்கு நீங்களே ட்ரை பண்ணுங்க போகலாம். 5/11, 7/12, 8/13, 9/13. இதுல லார்ஜஸ்ட் எதுன்னு சொல்லுங்க பார்க்கலாம். மேக் இட் ஃபாஸ்ட்.
லார்ஜஸ்ட். செக் பண்ணிக்கலாமா? ஓகே, ட்ரை பண்ணுங்க. ஆன்சர் கிடைச்சுன்னா கமெண்ட்ல மென்ஷன் பண்ணிக்கலாம். 9/13 இஸ் த கரெக்ட் ஆன்சர். 9/13. வெரி குட் சரண்யா, வெரி குட். அகைன் இங்க பாருங்க, 12 5 சார் 60, இங்க 77 காமிக்குது. இங்க 60 காமிக்குது, இங்க 77 காமிக்குது. அப்ப இதை எடுக்க மாட்டேன். நெக்ஸ்ட் இங்க பாருங்க, 13 into 7 டேபிள்ஸ் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கணும்பா. 13 into 7 எவ்வளோனா 91. 12 into 8 வந்து 96. இங்க 96 காமிக்குது, இங்க 91 காமிக்குதுன்னா இதை எடுக்க மாட்டேன். கிளியர் ஆச்சுங்களா? நெக்ஸ்ட் இங்க பாருங்க, 13 into 8 பார்த்தீங்கன்னா 104. 13 into 8 எவ்வளோங்க? 104. ஜஸ்ட் இது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 117 காமிக்கும். அப்போ இது 104 காமிக்குது, இங்க 117 காமிக்குது, இது வராது. அப்போ 9/13 இஸ் த ஓரளவுக்கு புரிஞ்சுங்களா? ஓகே, புரியுதுங்களா? நான் இப்போ மெயினாக என்னன்னா ஜஸ்ட் ஃப்ராக்ஷன்ல வந்துட்டு ஒரு 2 டைப். பேசிக்காக வந்துட்டு மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் எடுத்திருக்கோம். அதே மாதிரி வந்துட்டு இந்த மாதிரி லார்ஜஸ்ட் அண்ட் ஸ்மாலஸ்ட் வந்துட்டு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இன்னும் உங்களுக்கு நான் சொன்ன ஆல்மோஸ்ட் நான் ஆல்ரெடி சேம் ரிப்பீட்டேஷன் தான். இது ஒரு டெமோ செஷன் தான் உங்களுக்கு, சரிங்களா? உங்களுக்கு ஆல்ரெடி எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு பேமெண்ட் பண்ணி ஜாயின் பண்ணும்போது அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதே மாதிரி லேடர் ஃப்ராக்ஷன் இருக்கும், பார் ஃப்ராக்ஷன், இந்த மாதிரி நிறைய இதோட வெரைட்டி ஆஃப் டைப்ஸ் ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸும் சால்வ் பண்ணி கொடுப்போம். நீங்க பாருங்க, உங்களுக்கு ஃபீட்பேக் நல்லா இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஸ்க்ரீன்ல இருக்க நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணிக்கலாம்னு சொல்றேன், சரிங்களா? ஃபீட்பேக் எதுனாலுமே நீங்க குரூப்லயும் நீங்க ஷேர் பண்ணிக்கலாம். இந்த கிளாஸஸ் எல்லாருக்குமே புரிஞ்சுதா? இப்போ ஓரளவுக்கு புரியுது தானுங்களா? கமெண்ட் பண்ண முடியுமா? கோர் கான்செப்ட் ஆல்மோஸ்ட் லேர்ன் பண்ணியாச்சு. என்னன்னா ஜஸ்ட் ஃப்ராக்ஷன் வந்துட்டு நீங்க ஆட் பண்ணும்போது டினாமினேட்டர் வந்துட்டு சேமா இருந்தா எந்த விஷயம் கிடையாது. டிஃப்ரெண்டா இருந்துச்சு அப்படின்னா எல்சிஎம் எடுத்து தான் சால்வ் பண்ணுங்கிற ஒரு கிளாரிட்டிக்கு வந்துக்குங்க. எல்சிஎம் எடுக்கும் போது லார்ஜஸ்ட் வேல்யூ வந்துட்டு மற்ற எல்லா நம்பராலையும் பெர்ஃபெக்டா டிவைட் ஆகுதுன்னா அதை நீங்க எல்சிஎம் எடுத்துக்கலாம். அப்படி ஆகாத பட்சத்தில் அதோட மல்டிபிள்ஸ் நீங்க செக் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும், சரிங்களா? இதே மாதிரி நெக்ஸ்ட் செஷன்ல பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.